ரசிகர்களுடைய கைத்தட்டல் ஆரவாரம் யாருக்கு இருக்குன்னா ராமரையாவுக்கு தான் இருக்கிறதுனால விஜய் டிவி ஸ்டார் ராமரையா அவர்களை உற்சாகமான கைத்தட்டலோடு இப்பொழுது மேடை கலைக்கிறோம். ஐயா, உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க ஐயா. எப்படி எங்க தார தப்பட்டைகள், உங்களுக்கு ஃபேன்ஸ் எவ்வளவு இருக்காங்க எங்க திருநெல்வேலியில? நிறைய இருக்காங்கம்மா. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நன்றிங்கய்யா. வணக்கம். மகிழ்ச்சிங்கய்யா. சந்தோஷம்மா. நான் ஆரம்பிக்கவா? நிச்சயமாங்கய்யா. ஆரம்பிக்கவா? ஆரம்பிச்சிருங்கய்யா. ஐயா உட்காருங்கய்யா. கொஞ்சம் அப்படி உட்காருங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா உட்காருங்க. ஐயா, நான் விடை பெற்றுக் கொள்ளலாமா? இருங்கம்மா, நான் சொல்லும் போது போங்க. நன்றி ஐயா. நான் தனியா நின்றா கொஞ்சம் படபடப்பா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? என்னங்க ஆரம்பிக்கலாமான்னு திரும்பி திரும்பி பாக்குறீங்க? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயாவாது அம்மா தாங்க. நல்லா இருக்கீங்க. 1 மணி நேரம் மேக்கப் போட்டா நல்லா தான் இருப்பீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? வாயமுடு, போலீஸ கூப்பிடுவேன். நிகழ்ச்சி என்ன கும்மிடுவேன் கும்மி. ஒரு பெரிய கைத்தட்டலோட மதுரை முத்து சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாத்தீங்களா, விஜய் டிவில இவங்க 2 பேருக்கும் ட்ரெண்டிங் பேர் அப்படின்னு அவார்டு கொடுத்தாங்க. அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள். ஆமா ஆமா, அப்படி சொல்லுங்க. அவர் பழசெல்லாம் தோண்டி எடுத்து என்னை கலாய்க்க. சோ உண்மையிலே பெஸ்ட் ட்ரெண்டிங் பேர்னா ஐயா நீங்களும் மதுரை முத்து சார் தான். ஐயா, உங்க கண்ணாடி எங்கயா வச்சீங்க? நீங்க வந்தா தான் நகைச்சுவையில இறங்குவேன். அப்படி கிடையாதுமா, அப்படி கிடையாது. அவர் அங்க இருக்கும் போதே அவரை வச்சு ஓட்டலாம்னு பார்த்தேன். அவர் வந்துட்டார். அவர் மேல வந்தாருன்னா என்னைய ஓட்டுவாருன்னு அர்த்தம். ஓஹோ. அம்மா கார்ல வந்து இறங்கணும்லங்க. ஆமா. அந்த சின்ன பையன் என்ன சொன்னேன்? அங்கிள் அங்கிள் நான் உங்களை டிவியில பார்த்திருக்கேன்னா நம்மளையும் ஒரு பையன் கண்டுபிடிச்சிட்டானே. அப்படி எந்த டிவிலடா அப்படின்னம்மா? டிஸ்கவரிலன்றாமா. இன்னும் அந்த பையன் சின்ன பையலாவே இருக்கான். அந்த பையன் சின்ன பையலா தாங்க இருக்கான். அவன் நேரம் பேரம்பேத்தி எடுத்து இல்ல இல்ல, அவன் இங்க தான் இருக்கான். வர சொல்லுங்க. அவனை கூப்பிடுங்க. நீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா. என்னைய கலாச்சிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாலே வந்து உட்கார்ந்து இருப்பான். யாருங்க அந்த குட்டி பையன்? எங்கங்க இருங்க, அந்த பையனை காட்டுறேன். வர சொல்லுங்க. குட்டி பையன் ஒண்ணு பெரிய ஆள்லாம் கை தூக்குறாரு. இல்ல அவர் ஒரு காலத்துல குட்டி பையன். இல்ல இல்ல, இங்க தாங்க இருந்தான் அந்த பையன். இந்த லைட் வெளிச்சத்துல கண்ணு தெரியல. ஐயா, உங்க ஜோக்குக்கு ஆள் தெரியறதுக்கு நாங்க பெரும்பாடு பட வேண்டியிருக்கீங்க. இல்லாட்டி நம்மளே ஒரு பையல கூட்டு. இல்ல இல்ல, லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, நான் கண்டுபிடிச்சிருவேன் அந்த பையனை. சொல்லுங்க, கண்டுபிடிங்க. அந்த உட்கார்ந்திருக்கான் பாருங்க. ஐயா, எதுக்கு கண்ணாடி போட்டுட்டு கூட கொஞ்சம் கண்டுபிடிங்கல. அவன் தான் வாடா. சும்மா ஒரு பையல ஜாலி அனுப்பிடுங்க. இல்ல ஜாலி அவன வேணாம். அவன் தான் கலாச்சது. நான் ரெட் கலர் டி-ஷர்ட் வாடா. அவன் தான் கலாச்சதே அவன் தான். சும்மா அவன நான் கூப்பிட மாட்டேன். சூப்பர் சூப்பர். எனக்கு அந்த புத்தி இருக்காது. அவனை தூக்கத்துல அடிச்சு இழுத்துட்டு வந்தீங்களா? பனியோட வந்திருக்கான். வாடா அப்படி மேல வாடா. ஐயா வர்றதே பெரிய விஷயம். வாங்க ஜாலியா வாயா. அவன் வர்ற சோகத்தை பார்த்தா நம்மளுக்கு 20 ஜோக்கு மறந்து வரும் போலயே. கம் ஹியர், ஹரி அப். சின்ன பையன் பதறிராமங்கயா. வெரி ஃபாஸ்ட்லி அண்ட் குயிக்லி. அப்பா, வெரி ஃபாஸ்ட்லி அண்ட் குயிக்லி. வெரி ஃபாஸ்ட்லி. ஐயா, என்ன நம்ம ஜோக்கு ரொம்ப ரிசல்ட் இல்ல இல்ல, இருங்க இருங்க. நீங்க வாட்டுக்கு பண்ணிட்டு அப்படின்ட்டான் ஒரே வார்த்தை. இல்ல, இந்த திருநெல்வேலி குசும்பு அதுதான். அது பேர் என்ன? சாயிராம். சாயிராம். கைதட்டல் கொடுங்க. லைட்டா சாஞ்சிக்கிட்டே இருக்கல. சாஞ்சிக்கிட்டு வரும்போதே தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சா? அப்பா அம்மாவுக்கு. மைக்கில் பேச நான் ரொம்ப கோபக்குரியான ஆளு. இல்ல இல்ல, ஏன்? சின்ன பையன். சின்ன பையன் இல்ல, அதனால அவனுக்கு கல்யாணம் ஆகல. காது ஊத்து கல்யாணம் கேட்டார். அம்மா அப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? காது ஊத்து ஆயிட்டு. எப்போ? தெரியல. ஏண்டா, ஒரு அம்மா அப்பா கல்யாணம் நடந்து கூட தெரியாம என்னடா சாயிராம்? எப்போ நடந்துச்சு? 2013. 2013ல கல்யாணம் ஆயிருக்கு. வாழ்த்துக்கள். அம்மா அப்பாவுக்கும் ஒரே நாள் தான் கல்யாணம் நடந்துச்சா? ஆமா. ரைட். நீங்க அடி வாங்கிட்டு போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ போலீஸ் வந்து கூப்பிடுவேன் நீங்க சொன்னீங்களா? இப்போ அவங்க போலீஸை கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு இடத்துல யாராவது சலம்பல் பண்ணா போலீஸ் தூக்கிட்டு போவாங்க. பெர்ஃபார்மரே தூக்கிட்டு போறது இந்த மீடியா தர. அப்படி கிடையாது. ஒரு காவல்துறையினர் இருந்தால் நீங்களே தூண்டி விட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிருவீங்க. ஐயா, ரொம்ப நேரமா திகிலாவே அவன் பாத்துட்டு இருக்கான். அம்மா அப்பா வந்திருக்காங்களா? அப்பா வந்திருக்கு. அப்பா வந்திருக்காங்க. சரி, அம்மா அப்பா கல்யாணத்துக்கு போனியா நீ? இல்ல. ஏன் கூப்பிடலையா? நான் பிறக்கவே இல்ல. பிறக்கவே இல்லைங்க. சரியான விடை. நல்லா சொன்னீங்க. நீங்க அடி வாங்க. எத்தனாவது படிக்கிறீங்க? 6th. 6th 5வது தானே? 6வது. 6வது. 6வது எத்தனை வருஷமா படிக்கிறீங்க?
ஒரு வருஷம். டேய் 6வது 1 வருஷம் தான் படிப்பியா? 6வது 6 வருஷம் சொன்னாதானடா அவருடைய காமெடி எடுபடும். 12 மாசம் 1 வருஷம். 15 மாசமும் 1 வருஷமா? 12. நல்ல மைக்ல சொல்லுங்க. இந்த மைக் ஆன்ல இருக்கா? 12 மாசமா படிக்கிறியா? ஐயா வகுறு வச்சு அவர் இடிக்காதீங்க கொஞ்சம். நான் தம்பி மிரல்றல்ல. நீங்க போங்க, நான் கூட நிகழ்ச்சியை நடத்திட்டு வாரேன். கொஞ்சம் போங்க நீங்க. சரிங்க. சரி இருங்க நீங்க இருங்க. சரி இப்ப சாய்ராம் வந்து 6th படிக்கிறான். நல்லா படிப்பீல? ஓட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கவா? கேளுங்க. சொல்லுவியா? ஈஸியா தான் இருக்கும். கரெக்டா சாய்ராம் பதில் சொன்னானா கைதட்டல் கொடுங்க. சரிங்களா? சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். கரெக்டான பதில், கைதட்டல் கொடுக்கலாம். தலை? அஜித். கைதட்டல் கொடுக்கலாம். தளபதி? விஜய். கரெக்டா பதில் சொல்லிட்டான். நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் யாரு? தெரியல. மாமா சிந்திக்க வைக்கிறீங்களே, மக்களோட விழிப்புணர்வு நல்லா பண்ணி கொடுத்து விடுவேன். ஐயா எனக்கு ஒரு இருங்கம்மா, நல்லா பண்ண பின்னாடி தாங்க. ஆனா தம்பி அசால்ட்டா பயப்படாம முதல்ல தன்னை ஒரு முன்னுக்கு தைரியமா மேடைக்கு வந்தான் பாத்தீங்களா, அதுக்கே நீங்க அவன் கைதிட்டு. பெரிய ஆளை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. வாங்க சார் அந்த மீசை இது சும்மா விளையாட்டுக்கு தம்பி அப்படின்வார். சூப்பர் வெரி குட். சரி இப்போ அனுப்பிச்சு நான் நல்லா எல்லாமே பதில் சொல்றேன். இருந்தாலும் தம்பியை நீங்க இதாக கேட்டுட்டீங்க. நம்ம அவன்கிட்ட காமெடியா போ. கேளுங்க சார் கேளுங்க. நிறைய டயர் இருக்க வண்டி எந்த வண்டி? நிறைய டயர்ஸ் வெஹிக்கிள்ல நிறைய டயர்ஸ் இருக்கிற வெஹிக்கிள். ஒன் வெஹிக்கிள் ஆல் ஃபியூ டயர்ஸ். ஐயா தமிழ் மீடியம் தான். லாரி. நீங்க பாவம் 1 அவங்க இங்கிலீஷ் நான் நல்லா பேசுவேங்க. நிறைய ஒன் பிக் வெஹிக்கிள் ஒன் பிக் வெஹிக்கிள் லாங் வெஹிக்கிள். ட்ரெயின். அப்படின்னா ட்ரெயின் லாங் வெஹிக்கிள். ட்ரெயின் நாட் ட்ரெயின் நத்திங். பெரிய லாங் ட்ரெயின் லாங் வெஹிக்கிள். ட்ரெயின்ல லாங் தாங்க. அப்ப லாங் ட்ரெயின் பிக் வெஹிக்கிள். ஐயா how much wheels? how muchங்கிறது தப்புங்க. ஐயா எங்க இருங்க, இங்கிலீஷ்ன்றது உங்களுக்கு தெரியாது, நீங்க தமிழ் மீடியம். நம்மளை எச்சக்கருத்தி இப்படி போறேன்னு நினைக்கிறேன். தம்பி நிறைய டயர் இருக்க வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிள்ப்பா? சும்மா முயற்சி பண்ணுங்க. டயர் ஏத்திட்டு போற வெஹிக்கிள். லாரி. ரொம்ப நன்றிப்பா. வச்சு நீங்க என்னங்க சரி நன்றி வந்ததுக்கு நன்றி. சொன்னதுக்கு அப்புறமும் கைதட்டல் கொடுத்துருங்க. கைதட்டல் கொடுங்க, நல்லா கைதட்டல் கொடுங்க. அன்பு குழந்தைக்கு பெரிய பாராட்டுகள். சூப்பர் பரவாயில்ல வந்தால அதே பெரிய விஷயங்க. நல்ல விஷயம். ஐயா அடுத்து நீங்க இந்த மேடையில என்ன நீங்க ஆற்ற போக? என்ன ஆற்ற போறேன்னா ஐயா உண்மையிலே ராமரையா அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஆளு. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மக்கள் அதுவும் காலை பொழுதுல பார்க்கறதுல பெரிய சந்தோஷம் எனக்கு. என்ன நிகழ்ச்சி முடிச்சிடவா? இல்ல இருக்கு. இருந்தாலும் ராமரையாவோட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா போன வாரம் அவங்க ஊர்ல தேர் திருவிழா நடந்துச்சு. அவர் ஊர் தலைவன்ற முறையில் தேர் இழுத்தார். அதுக்கு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் 5 நாள் வச்சுட்டாங்க. தேரை இழுத்ததுக்கா? தேரை வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டார். ஐயா கொஞ்சம் முன்ன புண்ண இருக்கும் நகைச்சுவையில் கொஞ்சம். ஐயா இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் கண்ணாடியை கலட்டினா நல்லது. ஐயா நீங்க போன உடனே டிவி நிகழ்ச்சி சார்பா ஒரு காமெடி பண்ணுவீங்க. ஆமா அது எங்க மக்களுக்கா பண்ணு. இல்ல இந்த ஒரு பாட்டு பாடிறேன், அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. சூப்பர் சார். ஒரு பாட்டு பாடிறேன், அவங்களுக்காக தான் பாடுறேன். ராமரையாவோட பாடல் ஃபேன்ஸ் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். யாராவது டான்ஸ் பண்ண தெரிஞ்ச கிட்ஸ் யாராவது இருந்தா கூட வந்து டான்ஸ் பண்ணலாம். சூப்பர். இல்ல நீங்க 2 பேரும் கூட டான்ஸ் பண்றா இருந்தாலும் பண்ணலாம். இல்லங்க இந்த கீழ விழுந்துருவேன். ரொம்ப செப்பு கம்மியா இருக்கு. செருப்பு கம்மியா இருக்கா? செப்பு பாருங்க ஆடுறேன். ஓகே ஐயா வாங்க, உங்கள தான். வாங்க. Come here. Come here in the stage. Wow. இந்த ஸ்டேஜ் on the stage வருங்கயா. இந்த ஸ்டேஜ் நம்ம பேசுறது. Don't close your mouth. Come here fast. Hurry up. Don't close your mouth. Close your mouth தான கரெக்டான ஆன்சர். அம்மா immediately. பா நீ என்ன அரை மணி நேரம் பேசினா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது. வாங்கடா வர போறாங்க. அப்ப நான் மலையாளம் பேசுறேன். அப்படியே வாங்க தம்பியா. எந்த சேட்ட மலையாளம் அறியுமோ? ஒன்று கழிச்சு இங்கே வந்துடுறீங்களா? வாங்க நின்று நாடு எவ்வளோ பல்லமா பாவா நினைக்கிறா புத்தாண்டதுமா இவருக்கு வாசிக்க வேண்டிய கட்டாயமா அப்படின்னு. நம்ம தமிழ் பாட்டு பாட போறோம், எப்படி வாசிக்கிறாங்கன்னு தெரியல. என்ன வருதோ அதுதான் சார். ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சார். ஓகே பாட்டு பாடலாமா? டீல் பாடலாம் சார். ஐயா நான் போயிட்டு வரேன். இருங்க நான் இன்னொரு நிகழ்ச்சி இருக்குல்ல, இல்லை ஊருக்கு போயிட்டு வரேன். இல்லை ஊருக்கு நீங்க இருங்க நீங்க எங்கே இருங்க போலாம். யூ சிட் என்ன அர்த்தம் தெரியாது. யூ ஸ்டாண்ட். ஐயா பாட்டு ரெடிங்கயா.
சூப்பர் சிங்கர் யாரும் வரல இல்லம்மா? வரலங்க. ஐயா ஜூஸ் இது வேணுமா? இல்ல பால் டாயில் வச்சிருக்கோம். பால் டாயிலா? இல்லைங்க. ஏங்க ஒரு புது வருஷமா வருமா ஏங்க இந்ததா ஒரு உணவு திருவிழா எம்எம் ராயல் கேட்டர்ஸ் நடத்துறாங்க. எப்படி சொன்ன பாத்தீங்களா? நான் வச்சிட்டீங்களே. எப்படி அவன் என்ன பாவம் முழிக்கிறாங்க பாவம். ஓகே போலாமா? ரெடிங்கயா? ஐயா இதெல்லாம் அவங்க பாத்துக்குறாங்கய்யா. ஐயா ரொம்ப நேரம் நீங்க எச்ச முழுங்கிட்டு தான் இருக்கீங்க. பாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கய்யா. தாடி என்ன உடம்பி. தம்பி எதுக்கு மேல கூப்பிட்டான்? ஆத்தாடி என்னன்னு அவங்க ஆத்தாடின்றாங்க. அவங்க பாட ஆரம்பிச்சா நீங்க அடிச்சு சொல்றது எனக்கே நகைச்சுவையா இருக்குங்க. ஐயா. ஓகே போலாம். தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாளம் சின்ன தழும்பி இப்போதி பாவாட எப்போதி மேலாட தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி நட்சத்திரம் நட்டு வச்ச பள்ளி ஸ்டாப் 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 ஸ்டாப். ஆக நீங்க எப்பவும் வாசிக்கிறத நீங்க வாசிக்கிறீங்க. என் பாட்டுக்கு அதான் மேட்ச் ஆகுது. ஐயா. அப்படித்தானே? நீங்க அவன் பாட்டுக்கு வாசிக்கிறீங்க, அவன் பாட்டுக்கு வாசிக்கிறான். நட்சத்திரம் நட்டு வச்ச பள்ளி பள்ளி நிலக்கோட்டை பூவெடுத்து இப்போதி பாவா. ஏன் பாதி பாட்டுல நீங்களா டம்முன்னு அடிச்சு நிறுத்துறீங்க? சலக்கு சலக்கு சருக இல்ல சலக்கு 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 வெக்காம வந்தா விளக்கு விளக்கு சலக்கு சலக்கு சருக இல்ல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வெக்காம வந்தா விளக்கு விளக்கு. நிறுத்தியா ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்கய்யா கோச்சிக்கிறாங்க. வாங்கயா ஐயா வாங்க ஐயா ஐயா. ஆறுமுக பாண்டியன் ஐயா தயவு போங்க செய்து கீழ வாங்க. இறங்குங்க. ஏங்க ஆடியன்ஸ் போனா பரவாயில்ல, ஆர்கனைசர் போயிட்டாரு. ஏங்க நீங்க ஒரு ஆள் அனுப்புறீங்க, நான் ஒரு ஆள் அனுப்ப வேணாமா? செல்வம் சார். சார் வாங்க சார். செல்வம் சார் சார். வாங்க சார். ஐயோ ஒவ்வொரு ஆளா அனுப்புறீங்களே. ஐயோ இருந்த 2 கெஸ்ட் அனுப்பிட்டீங்க சார். சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க, கொஞ்சம் பொறுங்க. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லு ரோசாப்பு காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ஓகே ஓகே ஐயா. என்ன இப்போ ஓகே ஓகே என்ன வாசிட்டாங்க? இல்லங்க அடிக்கிற எனக்கே கால் ஜவ்வெல்லாம் கிளியுதுங்க. இல்ல ஐயா இந்த மியூசிக் இல்லாம உங்க குரல்ல லைவா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். லைவா ஏதாவது மிமிக்ரி பண்ணவா? மிமிக்ரி ரெடியா இருக்கோங்க. இல்ல ஐயா நீங்க குரல் வித்த கூட காமிக்கலாம். ஏன்னா நான் அன்னைக்கு லீவு தான். நீங்க ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஓகேங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சிடலாம். ஆமா அனுப்பிச்சிடலாம். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நன்றி நன்றி கைஸ். சோ அடுத்ததாக மேடம் சொல்லுங்க சார். நான் வந்து மிமிக்ரியை வச்சு தான் மேடம் நான் விஜய் டிவிக்குள்ளே செலக்ட் ஆகி போனேன். ஆட்டகாசமான கைத்தட்டல் கொடுத்துடலாம். மிமிக்ரியை வச்சு தான் போனேன். வாவ். நான் ஒவ்வொரு மேடையிலையும் போகும்போது அங்க விஜய் டிவிக்குள்ள மிமிக்ரி வச்சா போனீங்க. ஆமா இங்கேயும் போய் மிமிக்ரி வச்சா வெளியே போக போறீங்க. அதுக்கு தான் முத்து சார் வேணுங்கிறது. ஐயா இல்லங்க இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. இல்ல நீங்க பேசி வச்சு தான் பண்றீங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நான் எந்த மேடைக்கு போனாலும் யாரால் ஒருத்தருக்கு ஒரு வாய்ஸ்னாலும் கத்து கொடுப்பேன். ஆமா அவங்க கத்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் 10 பேர் கத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். யாரால் மிமிக்ரி கத்துக்கிற தெரிஞ்சாலும் யாரால் வர சொல்லுங்க. ஆமா யாரோ யங்ஸ்டர் யாரும் வேணாலும் வரலாம். யாருனாலும் வரலாம், மன தைரியம் இருக்காலும் வரலாம். இப்பொழுது ராமர் அவர்கள் மிமிக்ரி கத்து கொடுக்க போறாங்க. ஒரு ஆள் வாங்க. வாங்க சார் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சாருக்கு. நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்துட வேண்டாம். வாங்க சார் வாங்க சார். இல்ல உங்களை பார்த்தா மிமிக்ரி தெரிஞ்சால் மாதிரி இருக்கு. இல்ல தெரியாது. பேர் சொல்லுங்க சார். அதான் சார் ஒரு வாய்ஸ் வந்து ஈஸியா எப்படி பேசலாம்னு சொல்லி தரப்போறாரு. நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். உங்க பேர் மட்டும் சொல்லுங்க சார். நவநீத கிருஷ்ணன். புரியல. நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன் தானே? ஓகே சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்? ஆமா ஆமா ஆயிடுச்சு சார். வாமிட் பண்ணுவீங்களா சார்? வாமிட் எப்பெல்லாம் பண்ணுவீங்க சார்? வரும்போது. வாமிட் வரும்போது. மைக்கில் எல்லாம் பேசு. வாமிட் வரும்போது வாமிட் பண்ணுவோம். வாமிட் வரும்போது வாமிட் பண்ணுவீங்க. எப்போலாம் வாமிட் வரும்? அசிடிட்டி சம்பந்தம்லாம் சாப்பிட்டு. ஓகே சார். இப்போ நம்ம வாமிட் பண்ணோம்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல,
நல்ல வேலைக்கு அசிடிட்டின்னு முடிச்சிட்டீங்க, ஸ்பெல்லிங் கட்டினா முடிச்சிருவார். ஸ்பெல்லிங் சொல்லவா? வேணாம். ACDT. கரெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம வாமிட் பண்ணோம்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் வில்லன் நடிகர் இருக்கார்ல, அவங்க வாய்ஸ் வரும். எப்படின்னு பார்க்கலாமா? நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வாமிட் பண்ணி காட்டுங்க. நல்லா. கரெக்ட். இதுவே ஒரு 10 அடி தூரம் தள்ளி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் வந்துடும். தள்ளி பண்ணுங்க 10 அடி தூரம். அங்கே போயிட்டு. ஆமா, அங்கே போயிட்டு. ஆடியோ இந்த மைக்கை மட்டும் கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிருங்கம்மா. ஓகே, இப்போ நான் பண்றேன், என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஓகேவா? வா 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 வா. அப்படியே வாங்க, நான் என்ன பண்றேன் அப்படியே பிக்கப் பண்ணணும். தள்ளி வாங்க பேக். வா 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 பேக். வா 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 வா. இது நாய் குறைக்கிற மாதிரி இருக்கு. வா வாடி செல்லம், வாடி செல்லம், வாடி செல்லம், நல்லா சவுண்டா. வாடி செல்லம், வாடி செல்லம், இது முத்துப்பாண்டி கோட்டடி, இது முத்துப்பாண்டி கோட்டடி. பேண்ட்ல என்ன ஓட்டடி. ஐயா, பாக்கெட்டா? உங்க ஜோக்குக்கா ஒரு நல்ல பேண்ட்டை போய் ஓட்டுன்னு அவரே சந்தேகப்பட்டார். ஐயா, உண்மையிலே ஓட்ட மாதிரி தாங்க தெரிஞ்சுச்சு. அது கொத்தனார் கூப்பிட்டு அடைச்சிக்கிருவோம். ஓகே, இப்போ நான் பண்ணலன்னு சார், அதே மாதிரி நீங்க பண்ணுங்க, உங்களை அனுப்பிச்சிடலாம். இங்க வாங்க சார், நீங்க நம்ம இப்போ பண்ணோம்ல அதை அப்படியே பண்ணுங்க. ஆனா சார் அவரு வா வெரி குட், வெரி குட். வா 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 வா. சாமி ஆடுவதுமா? ஓ ஓ ஓ ஓ. ஐயா, நான் எண்ணி வச்சுட்டு போனேன், ஆ. ஒரு 20 பேரை காணாம். நீங்க நீங்க இருக்கும்போது இருந்தாங்களா? பாத்தீங்களா? ஒரு வாய்ஸுக்கு 20 பேர் கலந்து பாத்துங்க. பார்த்துங்க. ஒரு வாய்ஸ் தானே பண்றேன், எப்படிங்க ஒரு வாய்ஸ்க்கும் போவாங்க? வாங்க பண்ணுங்க. சார், நடுவில் வா 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 செல்லம். அடுத்து முத்துப்பாண்டி கோட்டடி. ஃபுல்லா பண்ணுங்க. அதாவது என்னன்னா, எங்களோட இல்லாம மக்களையும் அவர் ஒரு வைப்ரேஷன்லேயே வச்சிருக்கின்றக்காக மேலே கூப்பிட்டார். உங்கள்கிட்டையும் கலைகள் இருக்குன்றக்காக. அடுத்து என்ன சார்? நீங்க ஒரு வாய்ஸ் சொல்லுவீங்கல்ல, வாய்ஸ் பழகிறீங்களா? பழகுவார். என்ன வாய்ஸ் உங்களுக்கு வேணும்? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இது மைண்ட் வாய்ஸ் எதுவும் இருக்கா? அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்ததுக்கு இப்போ மகிழ்ச்சி. முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கு நல்ல நன்றி. மைக்கை கொடுத்துட்டு போயிருங்க. ஆமாம் ஐயா, மைக்கை இங்கே கொடுத்து. வேற கலை நிகழ்ச்சி இருக்கா? இருக்குல்ல, இருக்குல்ல. ஆ. ஒன்று பண்ணுங்க. இணைத்த நம்ம 2 மனுஷன். பேரும் தானங்க பண்ண போறோம். அதே போல் சார் அவர்கள் போன வாரம் சேலத்தில் அவருடைய ஈவெண்ட் பேசி அவருடைய திறமையை நீங்கள் பார்க்கணும். பேசிட்டு மேடை விட்டு தான் இறங்கினார். அரப்பவுன் மோதிரம் மேடையிலே எங்கேயுமே பண்ணக்கூடாதுன்றக்காக இந்த மோதிரத்தை போட்டாங்க. இந்த 3 பேருக்கு தான் தமிழ் தெரியுமா சார்? கொஞ்சம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. பாவம் தட்டிட்டு அவர் முழிக்கிறார், தேவையில்லாமல் தட்டி. அதனால் அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கெல்லாம் அவருடைய கைதட்டல் தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கு, ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதையும் ஒழிச்சு விட்டு போயிடாங்க. சரி சரி, பார்த்துக்குங்க. நீங்க ஜோக் சொன்னங்க, நான் ஏங்க ஒழிக்கிறேன்? சரி சரி. அதனால ஒரு மிமிக்ரி ஒன்று இறங்கி. மிமிக்ரி என்ன வாய்ஸ் வேணாலும் கேளுங்க. அந்த டிவி பார்க்குறப்ப அந்த இல்ல எந்த வாய்ஸ் வேணாலும் கேளுங்க, நான் அதே மாதிரி பேசி காட்டுறேன். மன்சூர் அலிகான் கேப்டன் சார் வாய்ஸ். இல்ல யாராவது ஆடியன்ஸ் கேட்க சொல்லுங்க. ஆடியன்ஸில் நீங்கள் சொல்லுங்க, என்ன வாய்ஸ்னாலும் கேளுங்க. கேப்டன் சார் வாய்ஸ் கேட்குறேன். கேப்டன் சார் வாய்ஸ் வேற. ஏன்னா இப்போ ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காரு, இன்னும் 3 மாதம் ஆகும். இப்போ ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கேட்குற வாய்ஸ் எல்லாமே பண்ணுவேன், அதை கடைசியில் பண்ணுவோம். வேற வாய்ஸ் என்ன வாய்ஸ்னாலும் கேட்கலாம். ரகுவரன் சார், ரகுவரன் 2 ஆள் கேட்டிருக்காங்க, அடுத்து கேட்குற ஆள் கேட்கலாம். எல்லாம் கேட்டு வச்சுங்க, 3 வருஷம் கழிச்சு வந்து பண்ணுவார். நிசாக்கா வாய்ஸா? ஏங்க நிம்மதியாக இருக்கிற உங்களுக்கு பிடிக்கலையா? வேற ஏதாவது கேளுங்க. தளபதி உண்மையிலே முத்து சார் வந்து நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்ன வரைக்கும் நீங்க எடுத்து போய் என்ன தள்ளி விட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? மிமிக்ரி இப்போ நான் சொல்ற வாய்ஸ் புறாமே அவர் பண்ணுவார். நான் மிமிக்ரி வந்து நான் அவர் மூலம் வந்து கற்றுக்கிட்டது. உண்மையிலே கார்த்திக் சார் வாய்ஸ்லாம் அப்படியே பண்ணுவாங்க. பழைய கார்த்திக் சார் வாய்ஸ் பண்ணுங்க சார். என்னங்க திடீர்னு பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடி மட்டும் இல்லை, பட்டிமன்றம் மட்டும் கிடையாது. கார்த்திக் சார் தயவு செஞ்சு கண்ணை மூடிக்குங்க, கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கும்.
கண்ணை மூடிட்டு திறந்து பாருங்க, உங்கள் வளையல் மோதிரம்லாம் காணாமல் போயிருக்கோம். அப்படி செஞ்சுறாங்க. ஐயா, இப்போ நீங்கள் வந்து நான் 1 மணி நேரம் வந்து பேசி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுடைய பகுதி ஆமா. இருந்தாலும் அதில் கடன் கேட்டு நான் ஒரு வாய்ஸ் ஒன்று பேசுங்க பேசலாம்ல? பேச சொல்லிட்டோம் அப்போவே. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் தள்ளிடுங்க சார், விழுந்துறாங்க. ஏய், உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்த உடனே எல்லாம் ராயல் என்ன ஒரே பார்த்தீங்களா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். உள்ளே போனீங்க. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எப்படி இருக்கு பாருங்க. அதே போல் வேற யாருக்கு என்ன சார் வாய்ஸ், என்ன வாய்ஸ் பேசினா உங்களுக்கு நல்லா இருக்கும்? நீங்கள் சொல்லுங்க தம்பி. சார் என்ன வாய்ஸ் பேச வைக்கலாம்? சிவாஜி கணேசன். நினைச்சேன் நீங்கள் மட்டமலாக்க சரிஞ்சு எடுக்கும்போது நினைச்சேன். ஐயா, ஒரே நேரத்தில் 2 டிவி பார்ப்பாங்க பெண்கள். இல்லை ஒரே ஆமா. ஒன்றில் அளவு குறிப்பு, ஒன்றில் விவசாயம், வயல் வாழ்வு. 2 சேனலையும் ஒரே நேரத்தில் மாற்றி மாற்றி பார்த்தா என்ன காமெடி நடக்கும்? ஓகே. நம்மலாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி தான் பார்ப்போம். நிறையா பேர் டிவி தான் பார்க்குறோம். டிவி பார்த்தோம்னா சேனல் மாற்றி மாற்றி பார்ப்போம். ஒரு சின்ன பையன் வந்து 2 சேனல் மாற்றி பார்க்குறான். ஒரு சேனலில் பெண்களுக்கான அழகு குறிப்பு நடக்குது, இன்னொரு சேனலில் விவசாயிகளுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வயலும் வாழ்வும். 2 சேனல் மாற்றி மாற்றி பார்க்குறான். வெளியிலேருந்து கேட்டிருந்தோம்னா நமக்கு என்ன நகைச்சுவை தோணும்? பெண்களின் கூந்தல் நீளமாகவும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை அப்படியே குனிஞ்சு வேரோட பிடுங்கி காலி இடம் பார்த்து நல்லா நறுக்கு நட்டு வைக்கணுமுங்க. அப்போ தான் கொத்து கொத்தா வளரும். பெண்களின் கூந்தல் நீளமாகவும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், உண்மையிலே ஒரு பெரிய கைத்தட்டல் ராமரையாவுக்கு கொடுத்துடலாம். மிமிக்ரியில் ஆரம்பிச்சு மொட்டராஜேந்திரன் வயசெல்லாம் கேட்டு மிரள விட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் சாரு கொடுத்துடலாம். ஒரு பெரிய கைத்தட்டல். ஐயா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நன்றிங்க. முத்து சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ அதே போல ராமரையா வந்து ஒரு பிறவி கலைஞர். பிறவி கலைஞன். எந்த ஸ்டேஜ் போனாலும் பிரமாதம் பண்ணக்கூடியவர். நிச்சயமா அவருடைய நிகழ்ச்சி இருக்கு. இப்போ நாங்கள் பேசும்போதெல்லாம் கூட்டத்தை காணும். ஒருவேளை நாங்கள் பேசி முடிச்சிட்டோமான்னு கேட்டுட்டு உள்ளே வந்தாங்களா என்னன்னு தெரில. இப்போ தான் நிரம்ப இருக்கீங்க, அப்படியே உட்காந்துருங்க. இந்த நாளை உங்களுக்கான நாளாக பயன்படுத்தி சிரித்து மகிழ்ந்து போகணும்.